இப்போ தலைக்கறி குழம்பு நம்ம செய்யலான்னு எடுத்து வச்சுருக்கேன். 2 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், 1 உருளைக்கிழங்கு தோல் சீவி அரிஞ்சு வச்சுருக்கேன், 2 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். தலைக்கறியை நல்லா கழுவிட்டு மஞ்சள்தூள், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இஞ்சி, உப்பு எல்லாம் சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 விசில் எடுப்போம் போதும். இப்போ சட்டி சூடாகிட்டு நான் எண்ணெயை ஊற்றிக்கிறேன். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 2 எடுத்து வச்சுருக்கேன். 2 ஏலக்காய், 2 பட்டை, 2 கிராம்பு, அன்னாச்சி பூவில் 2 இதுதான் அந்த இதழ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2 எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம தாளிப்புக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டோம். இது வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். வெடித்த உடனே நம்ம வெங்காயம் சேர்த்துடலாம். இப்போ நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்தோம் இல்லையா, அது வெடிச்சிருச்சு. வெங்காயத்தை தாளிக்க சேர்த்துக்கலாம். தக்காளி 2 எடுத்து வச்சோம் இல்லையா, அதை நம்ம அரைச்சி சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம ரொம்ப தண்ணியாக குழம்பு மாதிரி செய்ய போகிறது இல்லை, கிரேவி மாதிரி செய்ய போகிறோம். வெங்காயம் வேகட்டும். வெங்காயம் வேகிறதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சிறிதளவு உப்பு சேர்த்துக்கிறேன் நான். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கோல்டன் கலர் வந்தவுடனே இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு தலைக்கறிக்கு நம்ம தேவையான இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்ல பெரிய ஸ்பூனால் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கு இடையில நான் மக்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறது வியூவர்ஸ்கிட்ட. இப்போ கோவையில் ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. எல்லா பெண்களுமே வருத்தப்பட்டோம், ரொம்ப கவலைப்பட்டோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாறிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம யதார்த்த வாழ்க்கை, நம்மளோட லைஃபு, நம்மளோட குடும்பம், சமையல், வருமானம், இதை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிடுறோம். இப்படியே ஒன்றையும் நம்ம கடந்து போயிட்டே தான் இருக்கோம். தப்பு நடந்துக்கிட்டே தான் இருக்குது. என்னோட கருத்து, தப்பு நடக்கிறதுக்கு மூல காரணம் ஒவ்வொரு தப்பான மனிதனும் தனியாக வானத்துலேருந்து குதிக்கிறது இல்லை, ஒவ்வொரு குடும்பத்துலேருந்து தான் உருவாகுறான். யார் குறை சொல்கிறது? அவன் எப்படி உருவாகுறான், ஏன் உருவாகுறான், என்ன காரணம்? எல்லாருமே யோசிக்கிற இடத்துல இருக்கோம். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மேடம் பழி போட்டுக்கிட்டே இருக்காங்க. அரசியல் ரீதியாக பேசுகிறப்ப இந்த ஆட்சி தப்பு, அந்த ஆட்சி தப்பு, அதுக்கு தேவையில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு குடும்பமும் சரி பண்ணுற இடத்துல இருக்கோம்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு குடும்பமும் சரி பண்ணுற இடத்துல இருக்கும். எல்லோரும் தனித்தனி உலகத்தில் வாழ்கிறோம். முதல்ல எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்ணும், சேர்ந்து ஒன்றா பேசணும், சிரிக்கணும். ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்பம் சரியாக இருக்கிறப்ப தெரு நல்லாயிருக்கும், சமுதாயம் நல்லாயிருக்கும். ஒவ்வொருத்தவங்களும் தானேங்க ஒவ்வொரு குடும்பமாக சமுதாயமாக உருவாகிட்டு இருக்கோம். நான் பேச்சாளர் கிடையாது, ஆனால் என் மனசை வருத்திக்கிட்டே இருக்குது. ஒவ்வொருத்தவங்களும் இன்ஸ்டாகிராமில் பார்க்குறோம், ஃபேஸ்புக்கை பார்க்குறோம், அங்கே பார்க்குறோம், சோசியல் மீடியா ஃபுல்லாக தனித்தனி கருத்து ஒப்பீனியன் வைக்கிறாங்க. என்னுடைய கருத்து என்னன்னா, ஒவ்வொரு குடும்பத்தையும் சரி பண்ணுற இடத்துல இருக்கும். ஃபோனு அதிகமாக ஃபோன் பிள்ளைங்க யூஸ் பண்ணுறாங்க. எதை பார்க்குறாங்க? தன் கணவர் எந்த ஃபோனை யூஸ் பண்ணுறாரு, என்ன மாதிரி வீடியோ பார்க்குறாரு, கணவரை கவனிக்கணும். மனைவி என்ன மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஒவ்வொருத்தவங்களையும் கவனித்தல் வேணும். ஏன்னா எல்லாருக்கும் எல்லாமே தெரியறதில்ல. தப்புன்னு தெரியாமல் தான் முக்கால்வாசி தப்பே நடக்குது. ஆனால் இந்த மாதிரி தப்பு ஒரு குழந்தைய தப்பு செஞ்சு, அதை நான் பேசுகிறது கூட என்னால் முடியல. ஒரு குழந்தைய நம்ம இப்படி ஒரு கண்ணோட்டத்தில் ஒரு ஆணால் பார்க்க முடியுதா? ஏன் பார்க்க முடியுது? இது காரணம் என்ன? வளர்ப்பு சரியில்லையா, இல்லை அவன் வளர்ந்தது சரியில்லையா? யாரை சொல்கிறது? அவனும் ஒரு தாய் வயிற்றில் தானங்க பிறந்திருப்பான். அவனுக்கும் ஒரு குடும்பம் இருக்கும் இல்லையா? அங்கே ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு தவறான ஒருத்தன் உருவாகுறான். எப்படி உருவாகுறான்? தாயோட சரியான வழிகாட்டுதல் இல்லையோ, சரியான புரிதல் சமுதாயத்தை நோக்கி இல்லையோ. முதல்ல குழந்தைங்கள்கிட்ட பேசுகிறப்பயே சின்ன வயசுலேயே பொண்ணோ ஆணோ நம்ம பெற்றிருக்கோம். அவங்கள்ட்ட உட்காந்து பேசுகிறப்ப நேர்மையாக இரு, உண்மையாக இரு. பெண்களை பார்க்கும் விதம் எப்படி நம்ம பார்க்கணும்,
ஒவ்வொன்றுக்கும் நம்ம கடவுளை பற்றி அவங்கவுங்க சமுதாயத்தை சார்ந்த கடவுளை பற்றியும் அந்த நேர்மை, உண்மை, ஒழுக்கம், கட்டுப்பாடு இதை பற்றிலாம் அதிகமாக பேச வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம். முதல்ல எங்களுடைய காலம், எனக்கு 50 இயர்ஸ் ஓல்டு நான். என்னுடைய காலம் ரொம்ப சந்தோஷமான காலமாக இருந்துச்சு. என்னடா அந்த அம்மா ஏதோ வெங்காயத்தை வதக்கி ஏதோ பேசணும்னு நினைக்காதீங்க. இதுக்குன்னே தனி வீடியோவே நான் போகணும்னு நினச்சேங்க. அப்படி போட முடியுமான்னு தெரியல. ஏன்னா என்னுடைய கருத்து வேறு மாதிரி போயிட்டுருக்கோம். நான் வந்து சிம்பிளாக சொல்லணுன்னா, ஒவ்வொரு சமுதாயமும் உருவாகிறது ஒவ்வொரு குடும்பத்தில் தான். இந்த குடும்பம் முதல்ல சரி பண்ணுற இடத்துல இருக்கோங்கிறது என்னுடைய முதல் கருத்து. கணவனை கொஞ்சம் கவனிங்க. கணவன் என்ன மாதிரி வீடியோ பார்த்துட்ருக்காரு, எப்படி கேரக்டரில் இருக்கார், இதை கொஞ்சம் கவனிங்க. பாருங்கள், வெங்காயம் வதங்கிட்டு இப்போ இஞ்சி பூண்டு நான் சேர்த்துக்கிறேன். நான் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கிக்கலாம் நம்ம. நல்லா வதக்கிட்டோம். இஞ்சி பூண்டு வதக்கியாச்சு. இப்போ நம்ம வேக வச்ச தலைக்கறியை சேர்த்துக்கலாம். தலைக்கறி சேர்த்துட்டோம். அதை நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மசாலாவை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ தலைக்கறியை மேலே நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். எதுக்கு மிளகாத்தூள் இப்போ சேர்க்குறோன்னா, கறி வந்து கொஞ்சம் இழுத்துக்கும் தலைக்கறி இல்லையா. நான் 1.5 ஸ்பூனு என்னோடய இதில் நான் கணக்கில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு உரப்புக்கு தகுந்த மாதிரி சேருங்க. இப்போ மிளகாத்தூள் சேர்த்துட்டோம். நம்ம வதக்கிக்கலாம் நல்லா. வதக்கிட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள் சேர்த்து வதக்கிட்டோம். இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம வேக வைக்கிறப்போ கொஞ்சம் போட்டிருக்கோம், அதனால் நான் கொஞ்சோன்னு சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்துட்டோம். நான் ஒரு உருளைக்கிழங்க அரிஞ்சு வச்சுருக்கேங்க, அதை நான் சேர்த்துக்கிறேன். மசாலா வேகிறதோடைய கிழங்கும் வெந்துடும். நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்க போகிறது இல்லை. ஏற்கனவே தலைக்கறியை நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதில் தான் இப்போ தாளித்து நம்ம செய்கிறோம். இப்போ நல்லா வதக்கிட்டு தேவைக்கேற்ப உப்பு நம்ம சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வைக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மூடியில் கொஞ்சம் மசாலாலாம் பச்சை வாடை போட்டும் அப்புறமா என்ன செய்யலாம். மசாலா வெந்துக்கிட்டு இருக்கு. தேவைக்கேற்ப நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா கறி வேக வைக்கிறப்ப, தலைக்கறி வேக வைக்கிறப்ப உப்பு போட்டிருக்கோம். தாளிப்புக்கு வெங்காயம் வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் நான் சிறிதளவு சேர்த்துருக்கேன். தேவைன்னா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கறியை வதக்கி விட்ருக்கோம் இல்லையா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கி விட்ருக்கோம். உருளைக்கிழங்கு தான் சேர்த்துருக்கோம் நம்ம. ஏன்னா உருளைக்கிழங்கு வேகணுங்கிறதுனால நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துட்டோம். இப்போ நம்ம அடுத்து என்ன சேர்க்கலான்னா, தக்காளி 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, அதை நான் இப்போ சேர்க்குறேன். ஏன் நான் முதல்ல சேர்க்கலன்னா, ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் பச்சை வாடை போகணும். இஞ்சி பூண்டு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உருளைக்கிழங்கு நம்ம சேர்த்துட்டோம். தக்காளி நம்ம அரைச்சி தான் வச்சுருக்கோம். சீக்கிரம் அது வதங்கிடும்ன்றதுனால நான் இப்போ தக்காளியை நான் சேர்த்துக்கிறேன். அரைச்ச தக்காளியை 2 பெரிய தக்காளி நான் அரைச்சி சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா வதக்கிக்கிட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம ஜீரகத்தூள், மிளகுத்தூள் சேர்க்கலாம். தக்காளியை நம்ம சேர்த்துட்டோம். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மல்லித்தூள் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்க்குறேன். 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்க்குறேன். 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்க்க போகிறேன். இப்போ 1/2 ஸ்பூன் சோம்பு தூள் சேர்க்குறேன். சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வதக்கிட்டு
தேவைக்கேற்ப தண்ணி சேர்க்கலாம். மசாலா சேர்த்துட்டோங்க. மசாலா சேர்த்துட்டோம். ஒரு 2 நிமிஷம் அது பச்சை வாடை போக இருக்கட்டும். மூடி வைப்போம். அடி பிடிக்காமல் இருக்க நீங்கள் சிம்மிலே வச்சுக்கோங்க. நான் சில்வர் சட்டி வச்சுருக்கேன், அதனால் நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். இப்போது நம்ம தலைக்கறியை வேக வச்சோம் இல்லையா, அந்த தண்ணி இருக்குது, அதை நம்ம சேர்த்துக்குவேன். நான் தண்ணிக்கு பதிலாக தலைக்கறியை வேக வச்ச தண்ணியை மேலோரமாக இருத்து சேர்த்துக்குவேன். அடியில் வந்து அதோட தலைக்கறிங்கிறப்பே எலும்புகள் இருக்கும். நம்ம ரொம்ப கவனமாக சாப்பிட்ணும். குழந்தைங்களுக்கு தயவு செஞ்சு கொடுத்துடாதீங்க. வயதானவங்களுக்கு கொடுக்குறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்து கொடுங்க. ஏன்னா எங்கள் காலம் நாங்கள் சின்ன வயசுலலாம் இருக்கிற தலைக்கறி நல்லா வெட்டுவாங்க. இப்போல்லாம் வந்து ஸ்லாமாக வெட்டிடுறாங்க. எலும்புகள் நிறையா வருது. அதனால் தயவுசெய்து பார்த்து, பெரியவங்களுக்கெலாம் கொடுக்குறீங்கன்னா கொஞ்சம் எலும்பெல்லாம் பார்த்து குழம்புல சின்ன சின்ன எலும்புலாம் வராமல். மசாலா நல்லா வெந்துட்டு இப்போ கறி வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கலாம். கறி வேக வச்ச தண்ணியை நான் சேர்த்துக்கிட்டேன். நான் ஃபோனை நானே பிடிக்கிறதுனால உங்களுக்கு வந்து காட்ட முடியல. கறி வேக வச்ச தண்ணியை மேலோரமாக எடுத்து நம்ம சேர்த்துக்கிட்டோம். ஒரு 10 நிமிஷத்தில் குழம்பு மீடியமில் வைங்க. 10 நிமிஷத்தில் நல்லபடியாக ஒரு கிரேவி, தலை கிரேவி ரெடி ஆகிடும். நான் குழம்புன்னு சொல்ல மாட்டேன், உருளைக்கிழங்கு வந்து என் ஆசைக்கு போட்டிருக்கேன். கிரேவி நல்லாயிருக்கும், சாப்பிட்டு பாருங்கள். இப்போ குழம்பா வச்சா எந்த பிள்ளைங்களும் பிடிக்க மாட்டேங்குதுங்க. அதனால் கிரேவி மாதிரி செஞ்சிடுறது. என் பிள்ளைக்கு செஞ்சு பழகிட்டு இப்போ எதுக்கு எடுத்தாலும் நானே கிரேவி மெத்தடில் தான் செய்கிறேன். குழம்பு மெத்தடு எப்போமா தான் செய்கிறது. குழம்புனாக்கா தேங்காய் சோம்பு அரைச்சி ஊற்றுவோம். இதில் நான் இப்போ சோம்பு தூளாக போட்டேன். நான் இப்போ 10 நிமிஷத்தில் கொஞ்சம் மாறி இந்த திடமாக ஆயிரும். இந்த கோவை நிகழ்ச்சியை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, அதை நினச்சி ஒவ்வொருத்தவங்களுமே நம்ம வேதனைப்பட்ட இடத்துல தான் இருக்கோம். என்ன நம்ம சமுதாயம் இப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு. ஏன்னா எங்களுடைய காலம் வந்து எனக்கு வயசு 10 இருக்கும் பொழுது நான் தைரியமாக கடைக்கு போனேன். ஆற்றுல விளாண்டோம், கொல்லையில் விளாண்டோம். இந்த வயல்லலாம் விவசாயம் பண்ணி முடித்தோன்னே வயல் காஞ்சு கிடக்கும். அங்கே போய் நாங்கள் காலையில் போனோன்னா மதியானம் வரைக்கும் கொல்லைங்களில் முந்திரி காட்டில் விளாடுவோம். இந்த கொடிக்கால்லாம் இருக்கும் பாருங்கள், வெத்தலை கொடிக்கால், அங்கெல்லாம் விளாடுவோம். நாங்கள் போர் செட்டில் போய் குளிப்போம். ஸ்கூலுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு போய் குளிச்சுட்டு இருப்போம். குளத்துல குளிப்போம். இரவு நேரங்களில் தான் பெண்கள் வந்து வீட்டில் உள்ள பெண்கள் வந்து வயதுக்கு வந்தவங்கன்னா போய் குளத்துல குளிப்பாங்க கிராமங்களில். அந்த கல்ச்சர்லாம் இருந்துச்சு. இப்போ உள்ள இதை மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை அந்த காலம் இருந்துச்சுன்னா எப்படிங்க வீட்டில் விட்டுருப்பாங்க பிள்ளைங்களை விளாட? நல்லா யோசிச்சு பாருங்கள். ஏன் அப்போல்லாம் ஆண்கள் இல்லையா? இதுக்கு காரணம் என்ன? என்னை பொறுத்த வரைக்கும் காரணம், வீட்டில் குடும்பத்தில் ஒரு விஷயத்தில் கூட அலட்சியமாக இருக்காதீங்க. சின்ன சின்ன தவறுகள் நம்ம சார்ந்தவங்க செய்கிறாங்கன்னா கடுமையாக கண்டிங்க. கடவுள், உங்களுடைய கடவுள் யாரோ அதை பற்றி கொஞ்சம் அதிகமாக பேசுங்க. கடவுளுடைய பயமும் மனசாட்சியும் வேலை செஞ்சிச்சுன்னா இப்படி ஒரு அசம்பாவிதங்கள்லாம் நம்ம நாட்டில் கண்டிப்பாக குறையுங்க. சட்டங்களும் கடுமையாக ஆகணும். அரபு நாடுகள்லாம் இருக்கிற சட்டத்தை நான் ரொம்ப வரவேற்கிறேங்க. அது அமலுக்கு கொண்டு வர முடியுமா என்னன்னு தெரியாது. ஆனால் நம்ம ஒவ்வொருத்தருடைய தனிநபர் ஒழுக்கம் வந்து சமுதாயத்தை நல்ல மாற்றத்தை கொண்டு வரும். எங்கள் காலம் இருந்த மாதிரி வருதோ இல்லையாங்க, ஓரளவுக்காவது பெண்கள் பாதுகாப்பாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்து ஆளாக்குறோம். இப்போ நான் வந்து இப்போ என் பிள்ளைகளை நினச்சி என் பிள்ளைங்களுக்கு திருமணம் செஞ்சு கொடுத்துட்டேன். நான் பேத்திக்கு நான் நினச்சி கவலைப்படுறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு பெண்களும் இந்த மாதிரி கவலைப்பட்டுட்டே செத்துக்கிட்டே இருக்கணுமா? அப்படி கவலைப்பட்டு என்னடா பண்ணுறது? பிள்ளைங்களுக்கு விளையாட அனுப்புறது இல்லையா? ஒரு கடைக்கு அனுப்புறது இல்லையா அவசரத்துக்கு? ஏன் ஆண்கள்னால் அப்படி ஒரு வக்கிர புத்தியோடு தான் அலையணுமா? எல்லா ஆண்களையும் நான் சொல்ல, மன்னிச்சுக்கோங்க, எல்லா ஆண்களையும் சொல்லலை. இந்த தவறு செய்கிற ஆண்களை சொல்கிறேன். தன்னைத்தானே பரிசோதனை செஞ்சுக்கணுன்னு ஒரு வீடியோவில் நான் பார்த்தேன். ஒரு பேட்டியில் ஒருத்தர் சொல்லிகிட்ருப்பார். அந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஒரு பழக்கம் சில ஆண்கள்கிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டாக்டரை போய் பாருங்கள். உங்களுடைய கடவுள் யாரோ அந்த கடவுளை ஒரு நல்ல மனசோட பயத்தோட கடவுள் பக்தியை வளர்த்துக்கணும். நம்ம கடவுள் பக்தியை வளர்த்துக்கிறதே தனிநபர் ஒழுக்கத்துக்காக தாங்க, வேறு எதுக்கும் இல்லை. ஒவ்வொருத்தரும் கடவுளுக்கு பயப்படுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக தவறுகள் குறையும். 2வது மனசாட்சி, நேர்மை, ஒழுக்கம். இந்த வளர்ப்புலேயே நம்ம அதிகமாக அதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கணும். பிள்ளைங்கள்ட்ட ஒரு டீ குடிக்கிறப்ப, ஸ்நாக்ஸ் சாப்பிட்றப்பெல்லாம் பிள்ளைங்கள்ட்ட அதிகமாக பேசணும். அந்த கல்ச்சர்லாம் குறைஞ்சிக்கிட்டு இருக்குங்க. எல்லாம் ஃபோனை பிடிச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். யார்கிட்டையோ பேசுகிறோம், எதையோ பார்த்து விரும்பிகிட்டு இருக்கோம், லைக் போட்டுட்ருக்கோம்.
நானும் அதுக்காக தான் வீடியோ போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்னு சொல்ல தான் போகிறேன். ஆனால் எல்லாத்தையும் விட முக்கியம், ஒவ்வொரு குடும்பமும் முக்கியம். பெண் பிள்ளைகளுடைய மானத்தை பாதுகாக்கிறது ஒவ்வொருத்தவங்கள் மீது கட்டாய கடமைங்க. தெருவில் யாராவது புதுசாக நடக்கிறாங்க, இல்லை ஏதோ ஒரு பிள்ளையோட ஒருத்தர் போகிறாரு, இது யார் என்னன்னு விசாரிங்க. இப்போ ஒருத்தர் நம்ம கடையில் நிற்கிறோம், 2 பேர் நிற்கிறோம், ஒருத்தர் புதுசாக வந்து ஏதோ ஒரு பிள்ளையோட ஏதோ ஒன்று நடக்குது, உங்கள் மனசு சொல்லுது, இது என்னன்னு பாருன்னு சொன்னால் உடனே கவனிங்க. அலட்சியமாக இருக்காதீங்க. ஒவ்வொருத்தருடைய அலட்சியம் ஒரு உயிர் போகுதுங்க. அன்னைக்கு அந்த தாய் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தாங்க, அதுக்கு என்னென்னமோ பேர் சொல்கிறாங்க, என்னமோ பழக்கம் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அது நம்ம வந்து வருத்தம் இனிமேல் பட்டு என்ன புண்ணியம். அந்த பெண்ணை சார்ந்தவர்களோ, அந்த கணவனை சார்ந்தவரோ, அந்த பிள்ளையோட தகப்பன் வழி உறவினர் பெரியோர்களோ, இல்லை பெண் வழி பெரியோர்களோ கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கணும். இந்த மாதிரி இந்த பெண்ணுக்கு தவறான பழக்கம் இருக்குன்னா அவங்க எல்லாரும் கவனத்தில் எடுத்துக்கிட்டு ஒரு பெண் பிள்ளையை பாதுகாப்பது இந்த பொண்ணால் எப்படி முடியும்னு யோசிச்சுருந்தாங்கன்னா இதை மாதிரி தவறு நடந்திருக்காதோ என்னமோங்க. இதில் நம்ம கற்றுக்கிட்ட விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு குடும்பமும் ஒழுக்கமாக இருக்கிறது விஷயத்தை பற்றி யோசிக்கணும். சின்ன சின்ன விஷயத்தை கூட கவனமாக எடுத்துக்குங்க தயவு செஞ்சு. உங்கள் கணவர் என்ன மாதிரி வீடியோ பார்க்குறாரு, உங்கள் பிள்ளைங்க என்ன மாதிரி வீடியோ பார்க்குறாங்க, யார்கிட்ட பேசுகிறாங்க என்னன்னு கவனிங்க. கட்டுப்பாடை கொண்டு வாங்க. முதல்ல பிள்ளைங்களுக்கு தனித்தனி ரூமு கொடுக்குற முதல்ல பழக்கத்தை மாற்றுங்கங்க. இன்றைக்கி சின்ன விஷயமா ஆரம்பிச்சு தான் நாளைக்கு பெரிய விஷயத்தில் போய் ஒவ்வொரு குடும்பமும் நிற்கிதுங்க. குழம்பு ரெடி ஆகிட்டான்னு பார்ப்போம். குழம்பு ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம மல்லித்தலையை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மல்லித்தலையை தூவியாச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. தலைக்கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக வர எங்களை மாதிரி யூடியூபர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தலைக்கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிட்லாம்.